ஸோ இந்த அறிக்கை வந்து ரஜினி தானாக ஒரு முடிவெடுத்து சரி இப்போ ஸ்டேட்மெண்ட் விடலாம் என்று எடுத்த ஒரு அறிக்கையா, இல்லை இதில் ஏதாவது வேற யாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க, அந்த மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் யாராவது ஆலோசனை அல்லது அறிவுறுத்தல் இருக்குது? அதாவது மீண்டும் தான் சொல்கிறேன், 2021க்கு முன்னாடி அரசியல் வேண்டான்னு சொல்லும்போது எப்படி ஓட்டு போடணும்னு ஒரு அறிக்கை கொடுக்கறதா இருக்குன்னு அண்ணன் சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் அரசியல் விட்டு விளையாச்சு, இப்போ நீங்கள் ஒரு ஓட்டர் தான், எல்லாருமே உங்களுக்கு வேண்டியவங்க தான். முதல்வர் இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட எல்லாமே குடும்ப நண்பர்கள் வேண்டியவங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் அறிக்கை வந்து மற்றவங்க இன்டர்பிரட் பண்ணி அவருக்கு ஓட்டு போட சொல்கிறாரு, இவரை எதிரியாக சொல்கிறாருலாம் ஒரு பிரச்சனை வராண்டாம். யார் பகையும் நீங்கள் வேண்டாம், எல்லாரும் உங்களுக்கு நண்பர்கள் தாங்கிறத சொன்னேன். அதுதான் இந்த 5 ஆண்டுகளாட்டும் மோடியின் நன்மதிப்பை பெற்றவராட்டும் மு.க. ஸ்டாலின் நன்மதிப்பை பெற்றவராட்டும் இன்றளவும் தமிழக மக்கள் மத்தியில் முதல்வர் பிரதமர் நன்மதிப்பு பெற்றவராட்டும் ஒருத்தர் திகழ்கிறாரு. அதுவும் இந்தியாவில் ஒரு தனி பர்சனாலிட்டி, இந்த அளவுக்கு எல்லா அரசியல் தலைவர்களாட்டும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆட்டும் யாரும் இருக்க முடியாது. அந்த தன்மையில் நீங்கள் இனிமேல் வந்து எல்லார்ட்டையும் ஈக்விட்டிஷன் ஸ்கிப் பண்ணுங்கிறதா நம்ம கருத்தாக சொன்னோம். அதே கருத்து தான் இன்னைக்கு வந்து அரசியல் களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 3 தலைவர்கள்ட்டையும் களத்தில் இல்லாத விஜய்கிட்டையும் ரஜினிகாந்த் கீப்பப் பண்ணுவார் நான் கருதுறேன்.